காட்ஸ் பிளான் ஆன் சால்வேஷன். ரட்சிப்பை குறித்ததான தேவனுடைய பிளான் என்ன? தேவன் எப்படி பிளான் பண்ணார் இந்த ரட்சிப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எப்படி, ஏன் அவருடைய பிளான் என்ன, நீங்கள் ஏன் ரட்சிக்கப்படணும், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட, அவருடைய பிளான் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்கள் ஏன் உங்களை அவர் ரட்சிக்கிறார் என்றால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளை ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கிணத்துல விழுந்துட்டு இருக்கிறான் வச்சுக்கோங்களேன். அதை பார்த்த உடனே நீங்கள் ஓடி போய் குதிச்சு அந்த குழந்தைய தூக்குறீங்க. ஏன் என்னது? குழந்தைய நேசிக்கிறபடியா, அன்பு தான். அந்த அன்பின் விளைவாக தான், அந்த அன்புனால தான் இறக்கம் வருது, இறக்கனால தான் தயவு வருது, எல்லாம் ஓகே, அந்த லைனில் போகுது. ஒருத்தர் யாருன்னா விழுந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹெல்ப் பண்ணுன்ற அந்த மைண்டு முதலாவது எதனால் வருதுன்னு கேட்டால் அன்புனால தான் வருது. ஓகேவா? சரி, உங்கள் பிள்ளை வேண்டாம், வேறு யாரும் விழுந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியே நம்ம நண்பன் போயிடுவோமா? போயிடுவீங்களா? போக மாட்டீங்க. அப்போது யாரோ ஒருத்தர் உயிர்ந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, அன்பு இருக்குது. சில நேரத்தில் உங்களுக்கு நீச்சலே தெரியலனா கூட குச்சிடுவோம். ஏன்னா நம்மளுடைய இன்டென்ஷன் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா, எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாற்று. எனக்கு இல்லை, நீச்சல் தெரியலினாலும் ஃபஸ்ட்டு குச்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழந்தை எப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த எண்ணம் வரும். காரணம் என்ன, அன்பு. அப்போது வேற யார் பிள்ளையா இருந்தாலே காப்பாற்றுற மனசு உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் பிள்ளை விழுந்தா நீங்கள் நம்ம யோசிப்பீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீச்சல் தரலாம் பரவாயில்ல, எப்படியாவது குச்சி அந்த குழந்தைய தூக்கி மேலே போட்டு நம்ம செத்தா கூட என்ன பண்ணலாம், சாவலாம். இல்லை. ஸோ கவனிங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது உண்டு. அப்போது யாரோ பிள்ளையை காப்பாற்றுற இருதயம் இருக்கும் என்றால் பெத்த புள்ளையை காப்பாற்றுவோமா? நிச்சயமாக காப்பாற்றுவோம். இது தாங்க நடந்தது. ரட்சிப்பு என்றால் என்ன? தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து நமக்காக சொந்த பேரான குமாரனை அனுப்பினார். பாத்தியா? இட் வாஸ் அ காட்ஸ் பிளான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய பிளான் என்ன? அவர் என்னை நேசித்ததுனால சொந்த குமாரனை எனக்காக தருகிறார். இட்ஸ் a பிளான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நேசித்த அவருடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அவருடைய குமாரனை தரார். இப்படி வச்சுக்கலாமே, நம்ம எல்லாம் கிணத்துல உயிர்த்துக்கிறோம், இப்பயும் அப்பயோன்ற மாதிரி சாவர மாதிரி அப்படியே அடிச்சுக்கிறோம். நம்மளை பார்த்தாரு பிதா பார்த்துட்டு சொந்த குமாரன் இயேசு அனுப்புறார். போப்பா, நீ போயிட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றும் போது இயேசு சொல்கிறார், ஐயோ இவங்களை காப்பாற்றும் நான் செத்துருவேனே, பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, உயிரோடு எழுப்பிடுறேன், ஃபஸ்ட்டு அவங்கள போய் ஃபஸ்ட்டு காப்பாற்று. அல்லேலூயா. அப்போ இயேசு அங்கேருந்து குதிச்சு நம்மளெல்லாம் காப்பாற்று. அவர் மறிச்சு அப்படியே கிணத்து உள்ளே போயிட்டார். 3ஆவது நாள் மறுபடியும் மேலே எழுப்பி வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன், இட்ஸ் a காட்ஸ் பிளான். என்ன பிளானு? என்னை நேசித்ததுனால சொந்த குமாரனை எனக்காக அவர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அந்த அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முழுகி போகக்கூடாதபடிக்கு, நான் மரிச்சு போகக்கூடாதபடிக்கு எனக்காக பரலோகத்திலிருந்து தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி அந்த குமாரன் மூலியமாய் என்னை அவர் பிழைக்க செய்தார். அந்த பிழைப்புக்கு பேரு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாழ்வது எதனால? இயேசுவினால. சொல்லுங்க, எதனால நீங்க வாழ்றீங்க? எதனால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? இயேசுவினால தான் நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நான் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டேன்? மரிச்சு போயிட்டேன். இப்போ என் பையன் நான் சிலுவையில் என்னை அறிஞ்சு விட்டேன். இப்போ பிழைத்திருக்கிற நான் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு சாகும்போது அவரோடு கூட நம்ம சுபாவமெல்லாம் செத்து போச்சு, நம்ம பாவமெல்லாம் செத்து போச்சு, நம்ம சாபமெல்லாம் செத்து போச்சு.
அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இப்போ நான் எப்படி இருக்கணும்னு கேட்டால் புதிய மனிதனாக இருக்கிறோம். அல்லேலூயா.